கடவுளே. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ஸ்ருதி. ஐயோ, என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. ஸ்ருதிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொண்டுருவாங்க உங்க வீட்டுல இருந்து. ஆத்தா மாரியாத்தா, எங்க குழந்தைக்கு எதுவா? ஐமுடே, என் பிள்ளைக்கு ஒண்ணாவது, என் பிள்ளைக்கு ஒண்ணாவது. அப்பா என்னதான்ப்பா ஆச்சு சொல்லுங்கப்பா. சுருதி திடீர்னு மயக்கமாகி விழுந்துட்டாளாம்பா. நம்ம பூங்கொடி தான் ஆம்புலன்ஸை வர வச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கு. இப்போ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அவ பேசுனது கேட்டு என் மனசு என்னமோ பண்ணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்பா பயப்படாதீங்கப்பா, தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம போயிடலாம்ப்பா. நீங்க தைரியமா இருங்க, தைரியமா இருங்கம்மா. ஸ்ருதிக்கு ஒன்றும் ஆகாது. மகேஷ், என்ன நீ அடிச்சாலும் பரவாயில்ல, என் மனசுக்கு பட்டதை நான் சொல்லிடுறேன். அது எப்படி மகேஷ்? சுருதி நம்ம வர்றப்ப நல்லா தானே இருந்தா? நம்ம கிட்ட பேசி சிரிச்சு நம்மள வழி அனுப்பிட்டு தானே போனா. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் வரதுக்குள்ள என்ன ஆச்சு? திடீர்னு உடம்பு சரியில்லை, மயங்கி விழுறாங்கறாங்க. என்னக்கா சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூங்கொடி தான். ஏய், அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு கதை அளந்துகிட்டு இருக்க. ஏய், சும்மா வாயமுடுங்க. என் பொண்ணு அங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கா. உங்க மருமகளை சொன்னோன்னு உங்களுக்கு பொத்துட்டு வருதோ? என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் அவளை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு அவ மகேஸ்வரியோட சுயரூபத்தை பார்க்க போறா. சரவணா, வண்டியை சீக்கிரம் ஓட்டுப்பா. சரிம்மா. பாத்துப்பா. டேய் பாத்து போங்கடா. பாத்து ஜாக்கிரதை. கடவுளே. சீக்கிரம் வாப்பா. அம்மா பாத்து மெதுவா. என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுப்பா. பயப்படாதீங்க. அளவுக்கு எனக்கு தெரியும்ல இல்லப்பா. சொல்லுங்க சார். ஸ்ருதிங்கிற பேஷண்ட ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. நேரா போய் ரைட்டா? ஆமா சார். வாங்க. ஸ்ருதி, ஸ்ருதி. வாங்கப்பா, பாத்து வாங்க. ஸ்ருதி, ஸ்ருதி. அம்மா. அப்பா, ஸ்ருதிப்பா, பாருங்கப்பா. ஸ்ருதி. ஸ்ருதி. கடவுளே. ஸ்ருதி, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா. ஸ்ருதி. ஸ்ருதி. உனக்காக தான் இந்த அம்மா இருக்கேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த அம்மாவால தாங்கிக்க முடியாது. பெரியமா, ஸ்ருதி கிடக்குற பாருங்க. அப்பா, ஸ்ருதிப்பா. கொஞ்சம் தள்ளுப்பா. சுருதியை அம்மா, சுருதி. பாருங்க.
தானே? என் பொண்ணுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீ தானே? அத்தை, நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? உனக்கு என் மேல கோவம் இருந்தா என்கிட்ட மோதுடி. என் மேல உள்ள பகையை தீர்த்துக்க என் பொண்ண என்னடி பண்ண? என்ன பண்ண? என் பொண்ண என்ன பண்ண? என்ன பண்ண? இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் பொண்ண கொலை பண்ண பார்த்தல. நீ தாண்டி சாவணும். நீ உயிரோட இருக்க கூடாது. உயிரோட இருக்க கூடாது. உயிரோட இருக்க கூடாது. உயிரோட இருக்க கூடாது. என்ன மகேஷ் பண்ற? இது ஆஸ்பத்திரி. நீ அவ கழுத்தை புடிச்சு நெரிச்சு கொல்ல பாக்குற. சாகட்டும். இப்ப உயிரோட இல்லன்னு யார் அழுதா? செத்து தொலையட்டும். என் மவ அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவ வலி வேதனை என்னன்னு இவளுக்கு புரிய வேணாம். அத்தை, நான் எதுவுமே பண்ணல அத்தை. அவளை காப்பாத்துறதுக்கு தான் நான் இங்க அவளை தூக்கிட்டு வந்தேன். இது காப்பாத்த தூக்கிட்டு வந்தியா? நாங்க எல்லாரும் இருக்கிறப்ப நல்லா தானடி இருந்தா. நாங்க யாரும் இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இங்க வந்து நாடகம் ஆடுறியா? இனிமே உன் நடிப்பாதிரி. ஏன் அத்தை என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படி நான் உங்களுக்கு என்னதான் பாவம் பண்ணேன்? நான் எது சொன்னாலும் ஏன் நம்பவே மாட்டேங்கிறீங்க? இதுக்கடி நம்பணும். நான் நம்பாம இருக்கிறப்பயே என் குடும்பத்தை இப்படி போட்டு ஆட்டி படைக்கிற. உன்னை நம்புனா எங்க எல்லாரையும் குழியில போட்டு புதைச்சிருப்ப. ஆனா இருக்கிறதுனாலதான் என் குடும்பத்தை உங்ககிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் என் பொண்ணை உங்ககிட்ட தனியா விட்டுட்டு கோவிலுக்கு போனேன். அந்த நேரத்துல உன் வேலையை காமிச்சிட்டல்ல. என் பொண்ணை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டல்ல. ஐயோ அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவளை நானும் என் பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன். நான் எப்படி அத்தை ஸ்ருதிக்கு கெடுதல் நினைப்பேன்? ஏய், இப்படி பேசி பேசி உறவு முறைக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்றியா? என் பொண்ணை பத்தி உங்க அப்பா கிட்ட தப்பா சொன்ன அன்னைக்கே உன் தலை அப்படியே கோழி தலை திருக்கிற மாதிரி திருகி போட்டுருக்கணும். இதை செய்யாம விட்டேன்ல. என் மாவன் உன்னை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமும் உன்னை வேலைக்காரியா அந்த வீட்டுல வச்சிருந்தேன்ல, அதுக்கு உன் புத்திய காமிச்சிட்டல்ல.